இந்த உலகத்தோட நாங்கள் ஒரு போட்டி போடணும் என்று சொன்னால் அதுக்கு தற்போதைய அதாவது கரண்ட் உலக ஒழுங்குல என்ன நிலைமை என்றதைத்தான் நாங்கள் அதாவது தற்போதைய தொழில்நுட்பம், தற்போதைய தொழில் முறைகள், ஏற்றுமதி வியாபாரமோ இறக்குமதி வியாபாரமோ கரண்ட் ட்ரெண்டில் நாங்கள் இருந்தால் தான் சபை பண்ணுமே தவிர இல்லை என்றால் இல்லை. எமது தேசம் போரால் விழுந்த பிற்பாடு இன்று வரையிலும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் எந்த துறையை அபிவிருத்தி செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சும்மா யோசித்து பாருங்கள். 16 வருடத்தில் கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள், பாடசாலைகளை கட்டியிருக்கிறார்கள், கோயில்களை திருத்தி இருக்கிறார்கள், உதவிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அந்த தேசத்தின் அபிவிருத்தி என்றால் இல்லை. அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பு, அந்த மக்களுக்கான அறிவியல் பூர்வமாக அல்லது ஒரு தொழில்துறை ரீதியாக அவர்களின் வளர்ச்சி, இந்த உலக நாடுகளுடன் போட்டி போட்டு அவர்களுக்கு இணையாக ஏற்றுமதியோ இறக்குமதியோ அந்த வர்த்தகத்தில் நாங்கள் முன்னுக்கு நிற்பது, இதில் நாங்கள் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்று ஒரு யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கும் இலங்கை கூட சீனியையும் அரிசியையும் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. வன்னியில் 100 குளம் இருக்கின்றது. சரி, இப்ப நீங்கள் கேட்டது போல மீனவர் பிரச்சனை எங்களிடம், நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், எங்களிடம் இருக்கின்ற வளம், முதலாவது எங்கள் நாட்டின் என்ன வளம் என்றதை பார்க்கணும். இப்ப ரஷ்யாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன வளம்? எண்ணெய். இன்றைக்கு இந்த வருடத்துல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கரன்சி என்று சொல்றது ரூபிள சொல்றாங்க. ஒரு டாலருக்கு 72-75 ரூபிளாக மாறி இருக்கின்றது, 115 இருந்தது. ஆனால் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கரன்சி என்று சொல்லிக்க ஸ்ரீலங்காவை சொல்றாங்க. ரெண்டையும் ஆப்போசிட்டா 4 வருடம் ரஷ்யா போரில் இருக்கின்றது. இலங்கை போர் முடிந்து 16 வருடங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈழத்தமிழ் மக்களை பாருங்கள். உலகம் முழுவதிலும் நாங்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறோம், தொழில்நுட்ப துறையில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்றெல்லாம் எல்லாம் சொல்கிறார்கள். ஓகே, ஆனால் அந்த மக்கள் அங்கு இருக்கின்ற தாயகத்தில் இருக்கின்ற மக்களின் தொழில்நுட்பத்தையும் அவர்களின் தொழில்துறை வளர்ச்சியையும் ஒரு சீர்தூக்கி பார்த்தால் அதற்கு உதாரணம் மீனவர். இப்ப நான் ஏன் ரஷ்யாவை கூறினேன் என்று சொன்னால், ரஷ்யாவுக்கு எண்ணெய் ஒரு பலம், ஈரானுக்கு எண்ணெய் ஒரு பலம், ஹார்மூஸ் நீரிணை ஒரு பலம், அமெரிக்காவுக்கு தொழில்நுட்பம் ஒரு பலம், சீனாவுக்கு கடுமையான உழைப்பும் தொழில்துறையும் ஏற்றுமதி ஒரு பலம். அதே மாதிரி தான் எங்களுக்கு இப்ப ஜப்பானுக்கும் போரால் விழுந்த பிற்பாடு ஜப்பான் கடல் உணவில் தான் தன்னிறைவு கண்டது. அதுக்கு பிறகுதான் தொழில்நுட்பத்துக்கு மாறியது.